கடந்த வாரம் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA-வின் 1வது முனையத்தில் மழைநீர் கசிவை தொடர்ந்து மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பிரிகாட் உள் விசாரணை மற்றும் உடனடி சரிசெய்தல் நடவடிக்கைகளை அனுமதிக்கும் வகையில் வேலையை நிறுத்தி வைக்கும் உத்தரவை பிறப்பித்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் இன்று உறுதிப்படுத்தினார். முனையத்தின் பிரதான கூரையில் நீர்க்கசிவு ஏற்படாமல் இருக்கும் வாட்டர் ப்ரூஃப் அல்லது நீர் தடுக்கும் பணிகளுக்கு பொறுப்பான ஒப்பந்ததாரர் திராஸ்பூடி ரிசோர்சஸ் சென்டரியான் பிரிகாட் என ஆந்தனி லாக் தெரிவித்தார். 2025 ஆண்டு ஏப்ரல் 15 தேதி முதல் 2026 ஆண்டு ஏப்ரல் 14 வரைக்குமான 5.27 மில்லியன் ரிங்கேட் ஒப்பந்தத்தை இது கொண்டுள்ளதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் ஆந்தனி லாக் விவரித்தார். நீர்க்கசிவு சம்பவத்திற்கு வழிவகுத்த அலட்சியத்திற்காக ஒப்பந்ததாரர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க MAHB எனப்படும் மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பிரிகாட்டிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. KLIA 1வது முனையத்தின் நீர்க்கசிவு குறித்து உரையாற்றியதோடு அண்மைய போக்குவரத்து சம்பவங்களை விசாரிக்க 2 சிறப்பு பணிக்குழுக்களை அமைப்பதாகவும் அமைச்சரவைக்கு பிந்தைய அமைச்சின் கூட்டத்தின் போது போக்குவரத்து அமைச்சு கூறியிருந்தது. நவம்பர் 7 தேதி தஞ்சுங் பலாபாஸ் துறைமுகத்தில் நடந்த கோள்கலன் வெடிப்பு முதல் பணிக்குழு ஆய்வு செய்யும். MV கிபாரிசியா கப்பலில் பொருட்களை இறக்கும் போது நிகழ்ந்த அந்த வெடிப்பில் 3 உயிரிழந்ததோடு மேலும் 3 காயமடைந்தனர். நடைமுறை விதிமுறைகள், பாதுகாப்பு இணக்கம் மற்றும் ஆபத்தான சரக்குகளை கையாளும் விவகாரம் குறித்து விசாரணையாளர்கள் ஆய்வை மேற்கொள்வார்கள். सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा।